26வது ஸ்லோகம் பார்க்கிறோம். வட்சோதிவாசமிருஷபஸ்ய மகாவிபூதே பும்சா மனோநயன நிர்வ்ருதிமாததானம் கண்டம் ச கௌஸ்துபமணேரதிபூஷணார்த்தம் குர்யான் மனஸ்யகிலலோக நமஸ்கிருதஸ்ய. அதுக்கப்புறமா பக்தர்களோடு கண்ணையும் மனசையும் ஆனந்த சமுத்திரத்தில முழுகடிக்கிற லட்சுமி தேவியோடு வாசஸ்தானமா இருக்கிற பகவானோடு வட்சஸ்தலத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா கௌஸ்துப ரத்னத்தால சோபிக்கிற பகவானோடு கண்ட பிரதேசத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. வட்சஹா அதிவாசம், வட்சஹா அதிவாச ரிஷபஸ்ய மகாவிபூதேஹே பும்சாம் மனோ நயன நிர்வ்ருதிம் ஆததானம் கண்டம் ச கௌஸ்துபமணேஹே அதிபூஷணார்த்தம் குர்யாத் மனசி அகிலலோக நமஸ்கிருதஸ்ய. வட்சோதிவாசமிருஷபஸ்ய மகாவிபூதே பும்சாம் மனோநயன நிர்வ்ருதிமாததானம் கண்டம் ச கௌஸ்துபமணேரதிபூஷணார்த்தம் குர்யான் மனஸ்யகிலலோக நமஸ்கிருதஸ்ய. ரிஷபஸ்ய சிரேஷ்டனா இருக்கிற பகவானோடு வட்சஹா, வட்சஸ் அப்படிங்கறத மனசி குர்யாத் மனசுல தியானிக்கணும். மகாவிபூதேஹே அதிவாசம், மகாலட்சுமி தேவியோடு அதிவாச கேந்திரமாக்கும் பகவானோடு வட்சஸ் திருமாறு. பும்சாம் பக்தர்களுக்கு மனோநயன நிர்வ்ருதிம் மனசுக்கும் கண்ணுக்கும் ஆனந்தத்தை ஆததானம் உண்டாக்குறதாக்கும் பகவானோடு திருமாறு, அதாவது வட்சஸ். ஸ்ரீவம்சம் அப்படிங்கிற மருது பகவானோடு திருமாறில மாயாம கிடக்கிறது. லட்சுமி தேவி அங்க எப்பவுமே அதிவாசம் பண்றா. அகிலலோக நமஸ்கிருதஸ்யா, பிரபஞ்சத்துல சர்வ உயிரினங்களும் நமஸ்காரம் பண்ற யட்ச கிண்ணர கிம்புருஷ கந்தர்வ சாரண தேவர்களால அசுரர்களால அத்தனை பேராலையும் நமஸ்காரம் செய்யப்படுற அந்த பகவானோட வட்சஸ். சப்த ரிஷிகளும் மனுக்களும் மனுபுத்திரர்களும் பிரஜாபதிகளும் நமஸ்காரம் பண்ற அந்த வட்சஸ். திரிமூர்த்திகள் நமஸ்காரம் பண்ற பகவானோடு அந்த நமஸ்காரம் பண்ற அந்த வட்சஸ். அதே மாதிரி பகவானோட கண்ட பிரதேசம் மனசி புரியாது, மனசுல தியானிக்கணும். கௌஸ்துபமணேஹே, அந்த கண்டத்தை மனசுல தியானிக்கிறதையே அந்த கண்டத்திலே இருக்கிற கௌஸ்துபமணியையும் தியானிக்கணும். கௌஸ்துபமணியால அதிபூஷணார்த்தம் நல்ல அலங்காரம் செய்யப்பட்ட பகவானோட கண்டத்தை மனசுல தியானிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 27. பாஹூம்ச்ச மந்தரகிரே பரிவர்த்தனேன நிர்நித்த பாஹுவலயானதிலோகபாலான் சஞ்சிந்தய தசசதாரமசஹ்யதேஜ சங்கம் ச தத் கரசரோருஹ ராஜஹம்சம். திக்பாலகர்கள், அஷ்டதிக்பாலகர்கள் எல்லாம் வசிக்கிற மந்தர பர்வதத்தோடு அதிஷ்டானமாயிருக்கிற ரொம்ப ரொம்ப தேஜஸோடு கூடின சுதர்சன சக்கரம், அதே மாதிரி நல்ல பியோர் ஒயிட்ல
ராஜஹம்சம் மாதிரி சோபிக்கிற பகவானோட சங்கு. அப்படி இருக்கிற இந்த விஷயமெல்லாம் அலங்காரமாயிருக்கிற பகவானோட திருக்கைகளை தியானிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். பாஹூஞ்ச மந்தரகிரேஹே பரிவர்த்தனேனா நிர்மிக்த பாஹுவலயான் அதிலோகபாலான் சஞ்சிந்தயேத் தச சதாரம் அசஹ்யதேஜஹ சங்கம் ச தத்கர சரோருஹ ராஜஹம்சம். பாஹூம்ச்ச மந்தரகிரே பரிவர்த்தனேன நிர்மிக்த பாஹுவலயான் அதிலோகபாலான் சஞ்சிந்தயே தசசதாரமசஹ்யதேஜா சங்கம் ச தத்கர சரோருஹ ராஜஹம்சம். 27வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானோடு சதுர்பாஹு வீரணம் இங்க நடக்கிறது. பகவானோட கைகள் இங்க வர்ணிக்கப்படுறது. தேவ அசுரர்கள் அதே மாதிரி அத்தனை பேரும் பாடி புகழ்த்துற பகவான். அந்த பகவானோடு ஓரோ அவயவங்களையாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது. இப்போ பகவானோடு சதுர்பாகுவா இருக்கிற பகவானோடு 4 திருக்கரங்களை அந்த அலங்காரம் பண்ற பகவானோட கைகள்ல இருக்கிற அந்த பொருள்களை எல்லாம் இங்க வர்ணிக்கப்படுறது. மந்தரகிரேஹே தேவர்களும் அசுரர்களும் மந்தர பர்வதத்தை பாராயண மதன சமயத்துல பரிவர்த்தனேனா கடையர்த்த அவளுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு ஆயிட்டு பகவான் வாசுகி அப்படிங்கிற கயரை பிடிச்சு கரக்கி மந்தர பர்வதத்தை கடைஞ்சார். நிர்மித்த பாகுவலையான் ஜொலிக்கிற கைவளங்கள் இருக்கிற பகவானோட கைகளை அதிலோகபாலன் லோகபாலர்களுக்கு அதிபதியா இருக்கிற பாஹூஞ்ச பகவானோடு கைகளையும் மனசி புரியாது மனசுல நினைச்சு தியானிக்கணும். அஷ்டதிக்பாலகர்கள் மனுக்கள் பிரஜாபதிகள் இப்படி இருக்கிற லோகபாலர்களோடு அத்தனை பேரோடும் அதிபதியா இருக்கிற பகவான். அந்த பகவானோடு சதுர்பாகுக்களை ஆசிரியிச்சாக்கும் இவ அத்தனை பேரும் இருக்கா. மந்தர பர்வதத்தை மாதிரி ஜொலிச்சு நிற்கிற பர்வதாகாரனா இருக்கிற பகவானோடு சதுர்பாகுக்களை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. சதுர்பாகுக்கள் அப்படின்னா 4 திருக்கரங்களை தியானிக்கணும். கைவளகள் மின்னி திறங்கிற பகவானோட ரூபத்தை தியானிக்கணும். பகவானோட கண்ட்ரோல்லையாக்கும் லோகபாலர்கள் அவளோட டியூட்டியை கரெக்டா செய்யறா. தச சதாரம் 10x100 அப்படின்னா 1000 மலைகள் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை அசஹ்ய தேஜகா சகிக்கிறதுக்கு முடியாதத்திற்கும் அமித தேஜஸ் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை சம்சிந்தையேத நன்னா தியானிக்கணும். பகவானோட 4 கையிலையும் இருக்கிற சங்கு சக்கரம் கதை தாமரைப்பூ இப்படி இருக்கிற விஷயங்களை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. முதல்ல 4 திருக்கரங்களை தியானிக்கணும். அதுக்கப்புறமா ஓரோ கையிலையும் இருக்கிற பொருள்களை தியானிக்கணும். 1000 மலை இருக்கிற சுதர்சன சக்கரத்தை தியானிக்கணும். கைகளை நன்னா தியானிக்கணும். சுதர்சன சக்கரத்தை தியானிக்கணும். தாமரைப்பூவை தியானிக்கணும். கதைய சம்சிந்தையேது நன்னா தியானிக்கணும். சங்கம் அப்படிங்கிறது பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு வேத மந்திர ஸ்வரூபமாக்கும். இந்த சங்கு பகவானோட கைப்பத்தி சரோருஹா சரசிலேந்து உத்பவிச்ச சுகந்த தாமரைப்பூவில இருக்கிற ராஜஹம்சம் ஒயிட் கலர்ல இருக்கிற அரையெண்ண மாதிரியாக்கும் அந்த சங்கு பகவானோட கையில இருக்கு. சங்கையும் நம்ம தியானிக்கணும். தத்கரா பகவானோட கைகளா இருக்கிற சிகப்பு தாமரைப்பூவில ராஜஹம்சத்தை மாதிரி அந்த சங்கு பிரகாசமா ஜொலிச்சு நிக்கிறது. அதனால அந்த சங்கையும் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. 28வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். கௌமோதகீம் பகவதோ
दयितां स्मरेतां दिग्धामरादिबडशोणितकर्दमेन मालां मधुव्रतवरुदगिरोपगुष्टां चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे. கௌமோதகி அப்படிங்கிற கதைய நன்னா தியானிக்கணும். அதே மாதிரி பகவானோடு கழுத்துல இருக்கிற வனமாலியையும் ஜீவனோடு நிர்மல தத்துவமா இருக்கிற அந்த கௌஸ்துபத்தையும் தியானிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். கௌமோதகீம் பகவதஹ தெய்தாம் ஸ்மரேதா திக்தாம் அராதி படசோணித கர்தமேன மாலாம் மதுவ்ரத வரூத கிரோபகுஷ்டாம் சைத்யஸ்ய தத்துவம் அமலம் மணிம் அஸ்ய கண்டே. கௌமோதகீம் பகவதோ தெய்தாம் ஸ்மரேதாம் दिग्धामरादिबडशोणितकर्दमेन मालां मधुव्रतवरुदगिरोपगुष्टां चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे. கௌமோதகி அப்படிங்கிற கதைய நல்லா தியானிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். பகவதஹா தெய்தாம் கௌமோதகி, பகவானோடு பிரியங்கரியா இருக்கிற கௌமோதகி அப்படிங்கிற கதைய ஸ்மரேதா தியானிக்க வேண்டிய விஷயமாக்கும். பூமியை துரோகிக்கிற அசுரர்களை துவம்சனம் பண்ற கௌமோதகி அப்படிங்கிற கதை. அராதிபட சோணித கர்தமேன திக்தாம், அரி சனனகா சத்ரு, சத்ருக்களோடு அராதிபடா சத்ருக்களோடு படன்மார்களோடு சோனிதம் ரத்தம் விழுந்ததால கர்தமேன அழுக்கான, கர்தமம் ஜனனகா ரஜோகுண தமோகுணமா இருக்கிற அழுக்குகள் பகவானோட கதையில இப்படி சேர்ந்து இருக்கிறது. அதனாலேயே திக்தாம் ரத்தம் பிறந்த அந்த கதை அப்படின்னு, அழுக்கா இருக்கிற கதை அப்படின்னு அர்த்தம். கதையில சேர்ந்து நிற்கிற சத்ரு சைன்யங்களோடு ரத்தம் கதைக்கு ஒரு அலங்காரம் ஆயிட்டு அது பிரகாசிக்கிறது. வீரனா இருக்கிற பகவானோட கதை வீரசூர பராக்கிரமங்கள் செஞ்சதுக்கு ஒரு எவிடன்ஸ் ஆக்கும் இந்த கௌமோதகி அப்படிங்கிற கதை. அதனால அந்த கதையை நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. மாலாம் வனமாலிய ஸ்மரிக்கணும். மதுவிரத வரூதகிர உபகுஷ்டாம், மதுவிரதன் அப்படின்னா தேன சுமந்துண்டு வர வண்டு அப்படின்னு அர்த்தம். வண்டுகளோடு வரூதம் ஜனன கூட்டம், வண்டுகளோடு கூட்டம் காரணமாக கிரா உபகுஷ்டாம் வனமாலைக்கு சுற்றிலும் ரீங்கார சப்தத்தோடு கூடிட்டு பாரி நடக்கிற வண்டுகள். அதனாலேயே அந்த வனமாலை அப்படிங்கிறது ஃப்ரெஷ் அப்படின்னு இங்க பார்க்க முடியாது. வண்டு பாரி பறந்து நடக்கணுமானா அந்த பூவில தேன் இருக்கணும். அப்ப தேன் இருக்கிற அந்த பூக்களில வண்டுகள் இப்படி பாரி பறந்து வரும். இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வனமாலைய போட்டு இருக்கிற பகவான் எல்லா காலத்திலையும் பூக்களால கோத்தெடுத்து வைக்கும் இந்த வனமாலை அப்படின்னு சொல்லப்படுறது. வண்டுகளோடு குஷ்டாம் ரீங்கார சப்தம் அங்க கேட்கறது. கலபிலா கலபிலா அப்படிங்கிற சத்தம் கேட்கறது. வண்டுகளோட சத்தத்தால அந்த வனமாலை இருக்கிற அந்த பகவானோடு அந்த
தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அஸ்யா அந்த பகவானோடு கண்டமணி கௌஸ்துபமணிய சைத்தியஸ்ய தத்துவம் அமலம். சைத்திய அப்படின்னா பரபிரம்ம தத்துவமா இருக்கிற ஜீவ தத்துவமா இருக்கிற தூய்மையான அந்த கௌஸ்துபமணியை தியானிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 29வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். பிருத்யானுகம்பிததியேஹ கிரஹீதமூர்த்தே சஞ்சிந்தயேத் பகவதோ பதனாரவிந்தம் யத்விஸ்ஃபுரன் மகரகுண்டலவல்கிதேன வித்யோதிதாமலகபோலமுதாரநாசம். மகரகுண்டலத்தோடு அந்த பிரபைனால ஜொலிக்கிற எப்பவும் அமிர்தம் சொரியற அந்த வதனாரவிந்தத்தை அதுக்கப்புறமா தியானம் பண்ணணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். பிருத்ய அனுகம்பித தியா இஹ கிரஹீத மூர்த்தேஹே சஞ்சிந்தயேத பகவதஹ வதன அரவிந்தம் யத் விஸ்ஃபுரன் மகரகுண்டலவல்கிதேன வித்யோதித அமல கபோல உதாரணாசம். பிருத்யானுகம்பிததியேஹ கிரஹீதமூர்த்தே சஞ்சிந்தயேத் பகவதோ வதனாரவிந்தம் யத்விஸ்ஃபுரன் மகரகுண்டலவல்கிதேன வித்யோதிதாமலகபோலமுதாரநாசம். வித்யோதித அமலகபோல உதாரநாசம். வித்யோதிதாமலகபோலமுதாரநாசம். பக்தர்களை நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னாக்கும் பகவானுக்கு இருக்கிற விருப்பம். பக்தர்களை நல்லா அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற புத்தியோடு கூடிட்டு இஹா பிருத்ய அனுகம்பித தியா பக்தர்களை நல்லா அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற புத்தியோடு கூடிட்டு இஹா பக்தர்களோடு அந்த ஒரு நன்மைக்காயிட்டு இந்த பிரபஞ்சத்துல கிரஹீதா சரீரம் ஸ்வீகரிச்சு ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது பூர்ண அவதாரமாக்குவேன். பூர்ணாவதாரமா இருக்கிற அந்த ஸ்ரீகிருஷ்ணனோட சரீரத்தை ஸ்வீகரிச்சு அவதரிச்சுண்டு உஜ்வலமாயிட்டு விளங்குற மூர்த்தேஹே ஸ்ரீகிருஷ்ண ரூபத்தை சதுர்பாகுவான நாராயண மூர்த்திய நிர்குண ஸ்வரூபியாயிருக்கிற நிர்பீஜனாயிருக்கிற அந்த பகவான சகுண ரூபத்துல சபீஜமாயிருக்கிற ஸ்தூல அவஸ்தையில தியானிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. சஞ்சிந்தயேத் நம்ம சிந்தனை பண்ணி திருடமா உறப்பிச்சுட்டு தியானிக்கணும். பகவதஹா பகவானோடு வதன அரவிந்தம் வதனாரவிந்தம் முகமாயிருக்கிற தாமர பூ மாதிரி இருக்கிற அந்த முகத்துல இருக்கிற அந்த பிரகாசம் விஸ்ஃபுரன் உஜ்வலமாயிட்டு ஜொலிச்சு நிற்கிற மகர குண்டலம் பகவானோட குண்டலங்களை பகவானோட குண்டலங்களுக்கு மகர மத்ஸ்யத்தோடு அந்த ஒரு ஷெய்பாக்கம் இருக்கு. அதனால மகர குண்டலம் அப்படின்னு சொல்லப்படுறது. வல்கிதேனா அசைவினால அந்த குண்டலங்கள் இப்படி அசையறதுனால வித்யோதிதம் ஜொலிக்கிற மின்னித்தளங்கிற மின்னல் கொடி மாதிரி வெட்டி தளங்கிற அமலா எந்த ஒரு அழுக்கும் இல்லாத புனிதமான கபோலம் ரெண்டு பாகத்திலையும் இருக்கிற பகவானோடு கன்னங்களோடு அழகு. ரெண்டு பாகத்துல அந்த காதுல இருக்கிற குண்டலங்கள் இப்படி ஆடறத அந்த குண்டலங்கள் இப்படி கன்னத்துல ரெஃப்ளெக்ட் அடிக்கிறது அதனோடு அழகு.
உதாரணாசம் உயர்ந்த மூக்கோடு கூடின பகவான். யத் பகவத் அந்த பகவானோட முகத்தை சம்சிந்தையே நன்னா தியானிக்கணும். பகவானோட புத்தியில நம்மளோடு அத்தனை பேரோடு முக்தி அப்படிங்கிற விஷயமாக்கும் இருக்கு. இந்த சர்வசராச்சரங்களும் உலகத்துல உண்டாயிருக்கு. எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவனை முக்தி பதத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதாக்கும் பகவானோட எண்ணம். காருண்யத்தோடு கூடிட்டு பகவான் இத நினைச்சுட்டு இருக்க. எல்லா உயிரினங்கள்கிட்டையும் காருண்யம் தோணிட்டாக்கும் எல்லா உயிரினங்களையும் பரபிரமத்துக்கு கொண்டு போறதுக்காயிட்டு பகவான் இப்படி ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கிறது. புண்ணிய பாப கர்ம பலங்கள் எல்லாம் உயிரினங்களையும் அத்தனை உயிரினங்களையும் இந்த புண்ணிய பாப கர்மங்களை அத்தனையும் அனுபவிப்பிச்சுட்டு சாத்துக்கொடிய புழிஞ்சு ஜூஸ் குடிக்கிற மாதிரி அத்தனை ஜீவனங்களையும் பிழிஞ்சு சிரமப்படுத்தி பகவானே நீ எல்லாருக்கும் இவர சரணம் இல்லையே அப்படின்னு சரணடையறதுக்கு பிரேரணை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மோட்சாவஸ்தைய கொடுத்து நித்திய ஆனந்தத்தை கொடுக்கறதாக்கும் அந்த பகவானோட நோக்கம். அதுக்காயிட்டாக்கும் பகவானோட அவதாரம். எந்த ஒரு லிமிட்டும் இல்லாதக்கு எல்லா இடத்திலையும் ரொம்ப வழிஞ்சு நிற்கிற பகவானோடு அந்த ஒரு ரூபம். பகவான் சுயமாயிட்டு ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு ஒரு லிமிட்டுக்குள்ள நிக்கிற அந்த ரூபத்தை தியானிச்சு தியானிச்சு நம்ம முக்தி பிராபிக்கணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றது. கிரகீத மூர்த்தேகே மூர்த்தி ரூபம். கண்ணு மூக்கு கை கால் இப்படியெல்லாம் அவயவங்கள் ஸ்வீகரிச்சுட்டு எடுக்கிற ரூபத்துக்காக்கும் இங்க மூர்த்தேகே அப்படின்னு சொல்றது. ஒரு மூர்த்தி ரூபம் ஸ்வீகரிச்சுண்டு. மூர்த்தி அப்படின்னாக்கா கிருத்தியமாயிட்டு ஷேப் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு உருவம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது பூர்ண அவதாரமாக்கும். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அத்தனை பேரையும் அட்ராக்ட் செய்யற மூர்த்தி பாவமாக்கும். ஓரோ தேவைகளுக்காயிட்டு பகவான் விவித ரூபங்கள் எடுக்கிறார். அந்த தேவை முடிஞ்சதுன்னா அந்த ரூபத்தை அழிச்சு வச்சுட்டு சுவாவமா இருக்கிற வைகுண்டத்துக்கு பிரவேசனம் பண்ணி ஆதிநாராயணன்ல லயிக்கிறார். அப்படி இருக்கிற பகவானோடு அந்த வதனாரவிந்தத்தை தியானிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். பகவானோடு வதனாரவிந்தத்துல இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்லுற 2 சரீர அவயவங்களையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பகவானோடு 2 கன்னங்களையும் அதே மாதிரி பகவானோட காதுல இருக்கிற குண்டலங்களையுமாக்கும் இங்க சொல்லப்படுறது. அதே மாதிரி பகவானோட உயர்ந்த அந்த மூக்கையும் எடுத்து சொல்லப்படுறது. பகவானோட கன்னங்கள் மகர குண்டலங்களோடு அந்த சலனத்தால வெட்டி திளங்கிறது. மகர குண்டலங்கள் பகவானோட கன்னத்துல ரெஃப்ளெக்ட் பண்றது. கபோலம் சொல்லனாக்கா கண்ணம் மின்னி திளங்குற ரொம்ப தூய்மையா இருக்கிற கன்னங்களாக்கும் பகவானுக்கு இருக்கு. கண்ணாடிக்கு ஈக்குவலா இருக்கு பகவானோட கன்னங்கள். மரதக பச்சை கல் மாதிரி வெட்டி திளங்குற அந்த கன்னங்களை தியானிக்கணும். பகவானோட வதனாரவிந்தத்தோடு அழக எடுத்து காட்டுறதாக்கும் பகவானோடு வசந்து நிற்கிற அந்த மூக்கோட அழகு. அந்த திவ்யமான பகவத் நாசிகையையும் சம்சிந்தையே நன்னா தியானிக்கணும். 30வது ஸ்லோகம் பார்க்கிறோம். யச்ரேநிகேதமளிபி பரிசேவ்யமானம் பூத்யா ஸ்வயா குடில குந்தள விருந்தஜோஷ்டம் மீனத்வயாஸ்ரயமதிக்ஷிபதப்ஜநேத்ரம் தியாயேன் மனோமயமதந்திரித உல்லசத்ரு. அதுக்கப்புறமா பகவானோடு உயர்ந்து நிற்கிற அழகான மூக்கையும் அழகாயிருக்கிற 2 கண்களையும் புரிக கொடிகளையும் ஹிருதயத்துல தியானிக்கணும். யது ஸ்ரீநிகேதம் அளிபிஹி பரிசேவ்யமானம். யச்ரீநிகேதமளிபி பரிசேவ்யமானம் பூத்யா ஸ்வயா குடில குந்தள விருந்தஜுஷ்டம்
भूत्या स्वया कुटिल कुन्दल वृन्दजुष्टम् मीन द्वयाश्रयम् मीनद्वयाश्रय अधिक्षिपद् मीनद्वयाश्रयम् अधिक्षिपद् अब्जनेत्रम् मीनद्वयाश्रयमधिक्षिपत्तब्जनेत्रम् ध्यायेद् मनोमयम् अदन्द्रितः उल्लसत् भ्रू ध्यायेत् मनोमयमदन्द्रित उल्लसत् भ्रू यक्षेनिकेतमणिवि परिसेव्यमानम् भूत्या स्वया कुटिल कुन्दल वृन्दजुष्टम् मीनद्वयाश्रयमधिक्षिपदब्जनेत्रम् ध्यायेन्मनोमयमदन्द्रित उल्लसद्भ्रू குடிலம் அப்படின்னாக்கா சுருட்டையா இருக்கிற குந்தளம், தலைமுடியோடு கூடின பகவான். அதனாலேயே அழகா இருக்கிற பகவான். பகவானோடு அந்த வதனாரவிந்தம் வர்ணிக்கப்படுறது, பகவானோட முகத்தை. இந்த ஸ்லோகத்திலையும் எது அந்த பகவத் முகம் அப்படிங்கிறது ஸ்ரீநிகேதம், லக்ஷ்மி தேவி வசிக்கிற அழகான ஸ்தானமாக்கும் அந்த பகவானோட முகம். லக்ஷ்மி தேவி சௌந்தர்ய லட்சுமியோடு ஸ்தானமாக்குவது. அழிவிகி பரிசேவியமானம், வண்டுகள் பாரி பறக்கிற தாமரப்பூ மாதிரி ஸ்வயாபூத்யா சொதவே இருக்கிற தேஜஸால ஸ்ரீநிகேதம் லக்ஷ்மி தேவியோட வாசஸ்தானமாயிருக்கிற பகவானோடு அந்த முகம். தாமரை மாதிரி இருக்கிற முகம், அதாக்கும் முகாரவிந்தம். குடில குந்தள விருந்தஜுஷ்டம், சுருட்ட சுருட்டையா இருக்கிற தலைமுடி. விருந்தம் ஜனன கூட்டம், அந்த தலைமுடி கூட்டங்கள் ஜுஷ்டம் பகவானோட திருமுகத்துக்கு பற்றி சேர்ந்து நிற்கிறது. பகவானோட முகத்தில் இப்படி தொட்டுண்டு நிற்கிறது. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அது பாக்குறதுக்கு. பகவானோட முகத்துல அப்ஜநேத்திரம், தாமரை எதழ் மாதிரி இருக்கிற கண்கள் இருக்கு. அப்ஜம் அப்படின்னாக்கா தாமரை, தாமரை மாதிரி கண்கள் இருக்கிற, தாமரை எதழ்கள் மாதிரி இருக்கிற கண்கள் இருக்கு பகவானோட முகத்துல. அதே மாதிரியே கண்களுக்கு மேல உல்லசத் ப்ரூ, அந்த புரிகக்கொடி உயர்ந்து பிரகாசிக்கிறது. மீனத்வயாஸ்ரயம் அப்ஜம் அதிக்ஷிபல், ரெண்டு மீன்கள் ஆசிரியிக்கிற தாமரை எப்படியாக்குமோ இருக்கு அதே மாதிரி அந்த தாமரையோடு அழக இல்லாம பண்ற, தாமரையோடு தேஜஸ கொடியும் ஜெயிக்கிற பகவானோடு கண்கள் ரெண்டு மீன்கள மாதிரி அழகா இருக்கு. மனோமயம் அதந்திரிதா தியாயேத், மனசுல தெளிஞ்சு வர அந்த பகவத் கண்களையும் புரிக கொடியையும் நன்னா தியானிக்கணும். எப்படி தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது, அதந்திரிதா தியாயேத், சோம்பேறித்தனம் இல்லாதக்கு சஞ்சலப்படாத മനസ്സോடு കൂടിയിട്ട് ധ്യാനിക്കണം. ജാഗ്രാവസ്ഥയില ധ്യാനിക്കണം. ഭക്തിയോട് കൂടിയിട്ട് കോൺസെൻട്രേഷനോട് കൂടിയിട്ട് മനസ്സിൽ ധ്യാനിക്കണം. எது அந்த பகவானோட முகத்தை வண்டுகள் தாமரையில வட்டம் போட்டு பறக்கிற மாதிரி அழிபிகி பரிசேவியமானம், வண்டுகள் பாரி கழிச்சு நடந்து லாளிக்கிற ஸ்ரீநிகேதம் அந்த சௌந்தர்ய லட்சுமி தேவியோட சாநித்தியத்துல ஸ்வயாபூத்யா சொந்தம் தேஜஸால குடில குந்தள விருந்த ஜுஷ்டம் சுருள்முடிகள் அப்படிங்கிற வண்டுகளால பகவானோட வதனாரவிந்தம் சேவிக்கப்படுறது. தாமரையில வண்டுகள் எப்படி ஆக்குமோ அதே மாதிரி பகவானோட முகத்துல பகவானோட சுருண்ட தலைமுடிகள் பற்றி சேர்ந்து நிக்கிறது. அது அழக கூட்டுறது பகவானுக்கு. ரெண்டு மீன்கள் ஆசிரியிக்கிற தாமரை எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை விட ஒரு ஜொலினமாக்கும் பகவானோட கண்களாயிருக்கிற அந்த மீன்களுக்கு அந்த பகவானோட கண்கள் பகவானோட முகத்துல இப்படி ஜொலிச்சு நிக்கிறது.
தாமரையை விட அழகாக்கும் பகவானோடு அந்த முகத்துக்கு அப்படி நீங்க வர்ணிக்கப்படுறது.